வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 23 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இன்று டெல்லியில் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு மாநாட்டில் பேசுகையில், போரை யாரும் விரும்பவில்லை எனவும் பயங்கரவாத முகாம்களை பாகிஸ்தான் ஒழிக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக தெரிவித்த அவர், தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி சர்வதேச சமூகம் பாகிஸ்தானுக்கு நெருக்கடி தர வேண்டும் என்றார். போர் வெடித்தால் பாகிஸ்தான் ராணுவத்துடன் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக களத்தில் குதிப்போம் என்று தாலிபான் தலைவர் பைதுல்லா மசூத் தெரிவித்துள்ளதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் உள்ள சியாஸ் பகுதியில் இந்திய துருப்புகளின் ஆயத்த நிலை குறித்து அறிவதற்காக ராணுவ தளபதி ஜெனரல் தீபக் கபூர் அங்கு விரைந்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மணிப்பூர் மாநிலத்தில் 2 மாவட்டங்களில் நேற்று போலீசாருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் 5 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் உல்ஃபா தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. டெல்லி பாராளுமன்றத்தில் 2 அவைகளும் அந்துலே விவகாரம் மற்றும் LICயின் புதிய சட்டமசோதாவை எதிர்த்து கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் 2 சபைகளும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திடீரென்று இன்சூரன்ஸ் ஊழியர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய முதலீட்டை அதிகரிப்பதை எதிர்த்து நாடு முழுவதும் 2 லட்சம் இன்சூரன்ஸ் ஊழியர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும், இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய முதலீட்டை 26லிருந்து 49% உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதால் இந்த வேலைநிறுத்தம் என்று தெரிய வந்திருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் இன்று ஏற்பட்ட ஒரு பஸ் விபத்தில் 10 பேர் உயிரிழந்ததாகவும், பஸ்ஸின் மேற்கூரையில் சைக்கிள் வைத்திருந்ததாகவும், அந்த சைக்கிள் உயரழுத்த மின்சார கம்பியை தொட்டவுடன் இந்த விபத்து ஏற்பட்டதாக மத்திய பிரதேசத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலியோ சொட்டு மருந்து போட்ட 6 குழந்தைகள் பலியாகிவிட்டதாக அதிமுக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக அரசு மீது பகிரங்க குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார். இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரின் கருத்து கேட்டபோது அவர் கூறிய வார்த்தைகள், இன்று சில பத்திரிகைகளில் வந்த செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக இருப்பது என்றும், அவர்கள் 6 குழந்தைகள் உயிரிழந்தது அவர்கள் கூறிய காரணங்கள் வயிற்று வலி என்றும் தலையில் ஆபரேஷன் என்றும் மருத்துவர்கள் இல்லாத அந்த குழந்தைகள் இருந்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். ஆனால் அது உண்மையில் அவர்கள் அரசுக்கு சாதகமாக பதிலளிப்பதாகவும், இது ஒரு லஞ்சம் வாங்குவதற்கு ஈடான செயல் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதுக்கு காரணம், இதற்கு முன்பு சொட்டு மருந்து கொடுத்த பல குழந்தைகள் பல மாவட்டங்களில் இருந்திருக்கிறது என்பது நாம் நன்கு அறிந்த விஷயமே. ஆதலால் இப்பொழுது இந்த 6 குழந்தைகள் இழந்தவுடன் தமிழக மக்களிடம் ஒரு பயமும் பீதியும் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது என்று கூறியிருக்கிறார். புதுச்சேரியில் காவல் நிலையங்களை பூட்டிவிட்டு நீதிமன்றத்தை போலீசார் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது தொடர்பாக அந்த மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸை அனுப்பியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட போலீசாரின் பெயர் விவரத்தை தாக்கல் செய்யுமாறு தலைமைச் செயலருக்கு உத்தரவிட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை சார்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் VP சிங் நினைவு அஞ்சலி கூட்டம் சென்னை பல்கலைக்கழக அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவர் K. பாலு தலைமை தாங்கினார். இதில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கலந்து கொண்டு VP சிங் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து பேசியதாவது, இடஒதுக்கீடு என்பது 100% இருந்தால்தான் சமூக நீதி வெற்றி பெற்றதாக ஏற்க முடியும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன.
இன்று தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி பி கீதா ஜீவன் அவர்கள் தலைமையில் ஊனமுற்றோர் நலச்சட்டம் 1995 கீழ் திருத்தி அமைக்கப்பட்ட மாநில ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊனமுற்றோர் நலங்களை பற்றி ஆய்வு மேற்கொண்டதாக தலைமைச் செயலகத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் வற்புறுத்தலின் பேரில் புதிய டாஸ்மாக் மதுக்கடைகள் இனி திறக்கப்படாது என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கும் என்றும் படிப்படியாக மேலும் பலவற்றை குறைக்க அரசு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னையில் மாவட்ட அளவிலான கைத்தறி பட்டு மற்றும் பருத்தி கண்காட்சி மற்றும் விற்பனையை கைத்தறி கைத்திறன் துணி நூல் மற்றும் கதர்துறை செயலாளர் திரு விஸ்வநாத் ஷகாக்கர் தொடங்கி வைத்தார். இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது. முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதால் 1-0 என்ற கணக்கில் தொடரை இந்தியா கைப்பற்றியதாக மொகாலியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை. இன்று 23 டிசம்பர் 2008 பிற்பகல் 12 மணி அளவில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது. ஆனால் வங்கக்கடலில் அதிக மேகம் இருப்பதை காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.